நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் தொடர்பான ஆபரேஷன்களுக்கு பல லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும். ஆனா இதையெல்லாம் தாண்டி ஒரே ஒரு ஆபரேஷனுக்காக கோடி கணக்கில் செலவு பண்றாங்கன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமா, நம்ம இந்திய திருநாட்டில் தான் அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதுவும் கடந்த 2014 இருந்து நடந்துட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். அது என்ன 2014னா வேற ஒண்ணும் இல்ல, பிஜேபி அரசு வந்ததுல இருந்து இந்த ஒரே ஒரு ஆபரேஷனுக்காக பல கோடி ரூபாய் செலவு பண்ணி பல்வேறு விஷயங்களை அவங்க சாதிச்சிருக்காங்க. குறிப்பா அரசியல்ல அதிகாரத்தை பிடிச்சிருக்காங்க. அந்த ஆபரேஷனுக்கு பேரு தான் ஆபரேஷன் லோட்டஸ் ஆகட்டும், இல்ல ஆபரேஷன் கமலாவாகட்டும், நீங்க எப்படி எடுத்துட்டாலும் சரி, இந்த ஆபரேஷனுக்காக தான் பிஜேபி ஒவ்வொரு நாளும் உழைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது மாற்று கட்சியினருக்கு பல கோடி ரூபாய் நாங்க தரோம், உங்களுக்கு நாங்க பதவி தரோம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியினர் தங்கள் பக்கம் இழுத்து ஆட்சியவே கவுத்திருக்காங்க. அதுக்கான பல உதாரணங்கள் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கு. அந்த வகையில தான் இப்போ கர்நாடகாவில் ஒரு எம்எல்ஏக்கு 50 கோடியிலிருந்து 100 கோடி ரூபாய் வரைக்கும் பேரம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கர்நாடகா காங்கிரஸ் எம்எல்ஏ பரபரப்பு கிளப்பியிருக்கிறாரு. இந்த விஷயம் தான் கர்நாடக அளவிலும் சரி இந்திய அளவிலும் சரி ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசை வீழ்த்தவும் மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்கவும் பாஜக முயற்சிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லி மாண்டியா தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏவான ரவிக்குமார் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாரு. இதுக்கு மேல அவர் சொல்ற விஷயம் தான் ரொம்ப பயங்கரமா இருக்குது. அதாவது மாநில அரசை கவுக்கிறதுக்காக பாஜக முயற்சி செஞ்சிட்டு இருக்கு, அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. மேலும் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கவும் ஆட்சியை பிடிக்கவும் பாஜக தன்னுடைய லஞ்ச தொகையை 50 கோடியிலிருந்து 100 கோடி ரூபாயா உயர்த்தி இருக்குது அப்படின்னு சொல்லி ரவிக்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மேலும் பாஜகவுடைய பொதுச் செயலாளரான BL சந்தோஷ், ஒன்றிய அமைச்சர்கள் ஷோபா மற்றும் பிரகலாத் ஜோஷி, ஜேடிஎஸ் கட்சியை சேர்ந்த HD குமாரசாமி ஆகியோர் இந்த காங்கிரஸ் ஆட்சியை சீர்குலைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தீய செயல்களுக்காக எங்களுடைய 136 எம்எல்ஏக்களும் வீழ்ந்து விட மாட்டாங்க, அவங்க ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுல முன்னணியில இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்லியிருக்கிறாரு. ஆக இதை பார்த்துட்டு தான் பல்வேறு தரப்பினர் குற்றச்சாட்டுகளையும் பல கேள்விகளையும் முன் வச்சுட்டு வராங்க. நாடாளுமன்ற தேர்தலில் பலத்த அடிவாங்கின பாஜக கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாங்க, இப்போ மாநில அரசை கவிழ்க்கிறதுக்காக வேலை பார்க்கறாங்களா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. இந்த ஆபரேஷன் லோட்டஸ் மூலமா தான் பல்வேறு எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் விலகி வாங்கி பல்வேறு மாநிலங்களில் ஆட்சி கவிழ்ப்பை நடத்திருக்காங்க. ஏன் இதே கர்நாடகாவில் இதே கூத்து நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது பிஜேபியோட பதவி வெறி அப்படிங்கிறது தீரவே இல்லையா அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறாங்க. மேலும் இதுல குறிப்பா சொல்றது என்னன்னா, சவுத்துல பிஜேபிக்கு ஒரு நல்ல முகமா பார்க்கப்படுறது கர்நாடகா மட்டும்தான். அங்க கடந்த 2019 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளை ஜெயிச்சிருந்தாங்க. ஆனா இந்த தேர்தலில் அந்த நிலைமை மாறி காங்கிரஸ் கொஞ்ச இடங்களை ஜெயிச்சிருக்காங்க. இது பாஜகவுடைய கண்ணை ஊர்த்துது. எனவே தான் இப்படி ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக சதியை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் இப்போ ஒரு புதிய வழக்குல கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் சிக்க வைக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்திருக்கு. அந்த கேஸ் போடப்பட்ட உடனே இந்த கேஸை நீங்க விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி உடனே ஆளுநர் வேற பர்மிஷன் கொடுக்குறாரு அப்படின்னும் போது இந்த கேஸுக்கு பின்னாடியும் பாஜகவுடைய சதி வேலை இருக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தை முன் வச்சுட்டு வராங்க. இந்த நிலைமையில தான் இப்போ எம்எல்ஏக்கள் வேலை பேசுற விஷயம் அப்படிங்கிறது இன்னும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. ஆக இப்ப கர்நாடகாவில் ஆபரேஷன் லோட்டஸை திரும்பவும் செயல்படுத்துறதுக்கு முனைப்பு கட்டிட்டு இருக்காங்க. இதை முறியடிச்சே ஆகணும் அப்படிங்கிற பேச்சுகள் எழுந்திருக்கு. மேலும் இப்படி குற்றம் சாட்டி இருக்கிற எம்எல்ஏ ரவிக்குமார் அவர்கள் என்கிட்ட தகுந்த ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தகுந்த நேரம் வரும்போது அதை நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது முறையா வெளியிட்டு பிஜேபியோட சதி திட்டங்களை அம்பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் எங்களுடைய எம்எல்ஏக்கள் வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையும் சொல்லியிருக்காரு. இது காங்கிரஸ் மென்மேலும் பலம் அடைஞ்சிருக்கிறதா காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ போன வாட்டி எப்படி கர்நாடக அரசு கவிழ்க்கப்பட்டுச்சோ அந்த மாதிரி இப்ப கவிழ்க்கிறதுக்கான சூழல் கிடையாது அப்படிங்கறத இவருடைய பேச்சு உணர்த்திருக்கிறதா சொல்றாங்க. கர்நாடகாவுடைய முக்கிய ஆளா பார்க்கப்படுற ஏன் அண்ணாமலைக்கே பெரிய பேக்கப்பா பார்க்கப்படுற BL சந்தோஷ் மற்றும் ஜேடிஎஸ் கட்சியுடைய முன்னாள் முதலமைச்சரான குமாரசாமி ஆகியோரெல்லாம் இந்த சதி திட்டத்தில் இருக்காங்க அப்படின்னும் போது இவங்க கூட்டு முயற்சியை வேலை செஞ்சு ஆட்சியை கவிழ்த்து இவங்களே ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படியே இவங்களுடைய முயற்சிகள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னா ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு விஷயமே கேள்விக்குரியதா மாறிடும். மக்கள் ஓட்டு போட்டு தனக்கான பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து அதுல இருந்து ஒரு அரசு அமைக்கிறாங்க. ஆனா பிஜேபியோ இந்த மக்களுக்கான உரிமையை மறுத்து ஜனநாயகத்தை மறுத்து அரசியலமைப்பு சட்டத்தை மறுத்து இதெல்லாம் பணத்துக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது, நாங்க பணத்தை வச்சு டீல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற வகையில தான் இந்த ஆபரேஷன் லோட்டஸ் மூலமா பணத்தை கொடுத்து எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அப்படின்னு பல பேரை விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்காக நான் சேவை செய்யறேன் அப்படின்னு பதவிக்காக ஓட்டு கேட்ட நபர்களும் பண ஆசையை காட்டின உடனே மக்களை கொஞ்சம் கூட மதிக்காம கட்சியில சேர்றது ஒரு பக்கம் அப்படின்னா இப்போ இந்தியாவில் இன்னொரு புதிய ட்ரெண்டும் உருவாகி இருக்கு. அதாவது ஆபரேஷன் லோட்டஸ் வரிசையில ஆபரேஷன் ED ஒருத்தர் மேல பிஜேபி கண்ணு வச்சிருச்சுன்னா அவங்க மேல கேஸ் பதிவு பண்ணி நீங்க பண முறைகேடுல ஈடுபட்டீங்க அப்படின்னு சொல்லி ED விட்டு ரைடு பண்றது, அவங்கள பிடிச்சி எந்த முகாந்திரமும் இல்லாம ஜெயில போடுறது, இதை தாண்டி CBI ITன்னு அவங்க மேல கேஸ் சார்ஜ் பண்ணி அவங்களுடைய தலைமையில சுமையை ஏத்தி இதுல இருந்து நீங்க விடுபடணும் அப்படின்னா பாஜக நீங்க சேர்ந்துக்கணும் அப்படிங்கிற வகையில பாஜக புது ரூட் எடுத்திருக்காங்க. அதுக்கு பலியானவங்க ஏராளமானவர் இருக்காங்க. இந்த வரிசையில் தான் ஏக்நாத் சிந்தேவாகட்டும் இல்ல அஜித் பவார் ஆகட்டும் எல்லாமே வராங்க. இவங்க இப்படி எல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க மேல இருக்கிற கேசுகள் எதுவுமே விசாரிக்கப்படாது, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைக்கப்பட்டுரும். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்பதான் ஒரு முக்கியமான செய்தி வெளிவந்தது. அதாவது மாற்று கட்சியிலிருந்து பிஜேபிக்கு வந்த 25 நபர்களோட கேசுகள் பிஜேபிக்கு சேர்ந்ததுல இருந்து அது விசாரிக்க
விசாரிக்கப்படுறது கிடையாது அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிஞ்சது. சோ ஒரு பக்கம் பணத்தை காட்டி ஆட்கள் இருக்கிறாங்கன்னா இன்னொரு பக்கம் அதிகாரத்தை காட்டி பயத்தை காட்டி ஆட்கள் எழுதிட்டு இருக்காங்க. ஆக இந்த முறை தான் ஜனநாயகத்துக்கு முற்றிலும் விரோதமானது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு மாற்றமும் நடந்திருக்கு. அது என்னன்னா இந்த மாதிரி அவங்க என்னென்ன முறைகேடு பண்ணி ஆட்களை சேர்த்து அவங்கள போட்டி போட வச்சாலும் மக்கள் அவர்களை அவ்வளவா ஏற்கிறது கிடையாது அப்படிங்கறதா இப்போ புரிஞ்சிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதுக்கு சிறந்த உதாரணமா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள்ல 106 பேர் மாற்று கட்சியிலிருந்து வந்தவர்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிஞ்சது. அந்த 106 பேர்ல 90 பேர் மட்டுமே கடைசி 5 வருஷத்துல சேர்ந்தவங்க. இந்த 106 பேர்ல கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்டோர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. மக்கள் இவர்களை தோக்கடிச்சிருக்காங்க. ஆக இப்படி ஜனநாயகத்துக்கு விரோதமா அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமா சேர்ந்தவங்களை மக்கள் இப்போ நிராகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறதா இங்க நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. சோ இதோட சேர்த்து தான் அசுர பலத்தில் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு காட்டிக்கிட்ட பிஜேபியை மக்கள் 240 தொகுதிகளுக்கு சுருக்கி வச்சிருக்காங்க. எப்பயுமே ஜனநாயகம் ஆபத்துக்குள்ளாகும் போது மக்கள் விழிப்படைஞ்சிக்கிறாங்க அப்படிங்கறதா நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இப்ப கிடைச்ச தோல்வி வச்சு தோண்டு போயிருக்கிற பிஜேபி எப்படியாவது நம்ம பலத்தை காட்டியாகணும், எந்த வழியிலாவது நம்ம பலத்தை காட்டி மக்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி நமக்கு ஓட்டு போட வைக்கணும் அப்படிங்கறதா இப்போ பிஜேபி காட்டுற முனைப்பா இருக்குது. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் எவ்வளவு முக்கியமா பார்க்கப்பட்டுச்சோ அதே அளவுக்கு இந்த வருஷத்துல வர சட்டமன்ற தேர்தல்களும் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. குறிப்பா மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், உத்தரப்பிரதேசத்துல 10 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அப்படின்னு தேர்தல்கள் வரிசை கட்டி நிக்குது. ஆக இந்த தேர்தல்ல எதிர்கொள்ற வகையில தான் இப்போ ஒரு வகையில இஸ்லாமிய வெறுப்பை கூர்த்திட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அடுத்த வழியா பார்க்கும்போது இப்படி காசை வச்சு எம்எல்ஏக்களை வாங்கி பணநாயகத்தை நிறுவலான்னு பார்த்துட்டு இருக்கு பிஜேபி. எங்க கிட்ட இருக்கிற காசுக்கு நாங்க என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற பயத்தை காட்டி ஓட்டு வாங்கிடலான்னு பார்த்துட்டு இருக்கு பிஜேபி. பாவம் தன்னுடைய சித்தாந்தத்தை வச்சு ஓட்டு கேட்க முடியல. சித்தாந்தத்தை முன்னிலைப்படுத்தி ராமர் கோயிலை கட்டினா அந்த தொகுதி மக்களே தோற்கடிக்கிறாங்க. இப்படி எல்லாம் பார்த்து தோண்டு போயிருந்த பாஜக தான் இப்போ எலக்ட்ரல் பாண்ட் மூலமாகவோ இல்ல எதன் மூலமாகவோ வந்த காசை வச்சு நபர்களாவது நம்ம காசு கொடுத்து வாங்குவோம், எண்ணிக்கை வழியிலாவது நம்ம பலமா மாறுவோம், அந்த பலத்தை மக்கள்கிட்ட காட்டுவோம் அப்படிங்கிற வகையில பிஜேபி அரசு செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. இந்த 100 கோடி ரூபாய் விஷயம் மட்டும் ஆதாரப்பூர்வமா வெளியாகிருச்சுன்னா அப்போ பிஜேபியோட அழிவு காலத்தை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மையா இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.